ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. ஏன்னா என்கிட்ட பல பேர் கேட்ட கேள்விக்கான பதில் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால சேனல் ஆரம்பிச்ச டைம்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு அந்த வீடியோல வந்து நிறைய வியூஸும் கிடைச்சிச்சு. ஆல்மோஸ்ட் அந்த வீடியோ தான் அதிகப்படியான வியூஸ் போயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வீடியோவுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. அது வந்து அம்மா வீட்ல எடுத்த வீடியோ. அந்த வீடியோல என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த அடுப்பை யார் போடுறாங்க, எங்க போடுறாங்க, எப்படி போடுறாங்க அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாங்க. அப்போ நான் நம்ம வீட்டுக்கு கட்டும்போது, நம்ம வீட்டுக்கு போடும்போது வீடியோவா எடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அது இன்னைக்கு தான் ஃபைனலா நிறைவேறிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த அடுப்பு போடுறவங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் வயநாடு பார்டர்ல இருக்கிறவங்க தான். இவங்க வந்து எங்களுக்கு தெரியும். எங்களுடைய ஃப்ரெண்டு மூலியமா அவங்கள தெரியும். அவங்க கிட்ட நாங்க கேட்டிருந்தோம். எங்களுக்கு வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அவங்க டிஸ்டன்ஸ் அப்படிங்கறனால ஓகே வந்து பண்ணி தரோம். அதுக்கு இந்த பொருளெல்லாம் நீங்க அங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களுமே அவங்க சொன்ன செங்கல், சிமெண்ட், ஜல்லி, அதே மாதிரி அந்த புகை போறதுக்கான அந்த ஓஸ் பைப் மாதிரி லென்த்தா இருக்கு பாத்தீங்களா, அது 6 டயான்னு நினைக்கிறேன். அந்த லென்த் உள்ளது, 10 அடியில உள்ளது எல்லாமே வாங்கி வைக்க சொன்னாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்களால கொண்டு வர முடியாது. லோக்கல் ஒரு 10, 30 கிலோமீட்டருக்குள்ள அப்படின்னு சொன்னா இந்த ஐட்டம் எதுவுமே நம்ம கொண்டு வர வேண்டாம். அவங்களே வந்துட்டு கொண்டு வந்துருவாங்க. நம்ம வந்து சிமெண்ட் குடுக்கணும், மணல் குடுக்கணும். இது மட்டும் தான் நம்ம குடுக்கணும். செங்கல் முதற்கொண்டு அவங்களே கொண்டு வந்துருவாங்க. ஆனா தூரம் அப்படிங்கறனால நம்ம கிட்டத்தட்ட ஒரு 180 கிலோமீட்டர் தள்ளி வந்து போட்டனால அவங்களால இந்த மேல இருக்கக்கூடிய கவர் இருக்கு பாத்தீங்களா, ஒயிட் கலர்ல, இது வந்து அவங்க கடையில தான் வாங்குறாங்க. அந்த 3 ஹோல் இருக்கக்கூடிய அடுப்போட மேல் பாகம் அது வந்து கடையில தான் கிடைக்கும். அது அவங்க கடையில தான் வாங்கிட்டு வராங்க. இது ஃபுல்லாவே ஸ்டீல். இப்ப அந்த ஸ்டீல் அந்த இது போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கடையிலேயே மேல வந்து ஒயிட் கலர் கவர் கொடுத்துருக்காங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சு 15 நாள் நம்ம தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா இந்த கவரை வந்து நம்ம பிரிச்சு எடுத்துடலாம். அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு முன்னால கண்டிப்பா அந்த கவரை எடுத்துடணும். ஏன்னா அது பிளாஸ்டிக் உருகி ஒட்டிருச்சுன்னா அப்புறமா அது அசிங்கமா இருக்கும். இதுதான் இதோட செட்டப்பு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த அடுப்புல நம்ம எரிக்கும்போது புகைய வெளியில தள்ளுறதுக்கு, வெளியில போறதுக்கான ஹோலும், அந்த வெளியில நம்ம வைக்கக்கூடிய புகைக்கூண்டு தாங்குற அளவுக்கான கம்பியும் வச்சு அந்த இடத்துல வந்து கான்கிரீட் போட்டு அதுக்கப்புறமா அந்த டைல்ஸ மேல வச்சு செட் பண்ணுவாங்க. அப்பதான் நம்ம எரிக்கிற அந்த புகை வந்து கண்டிப்பா அ வெளியில போகும். அப்பதான் வந்து நம்ம கரெக்ட்டா இருக்கும். அது ஒரு விஷயம் கரெக்ட்டா கவனிச்சுக்கோங்க. என்னன்னா, எப்பவுமே வந்து பாருங்க, இப்ப வந்து அந்த கம்பி வச்சு கான்கிரீட் மேல போட்டுட்டாங்க. கான்கிரீட் போட்டு நமக்கு வந்து, ஏன்னா இந்த கம்பியோட வெயிட்ல தான் அந்த செவத்துக்கு பின்பக்கமா பேக் சைடு அந்த புகைக்கூண்டு வந்து நிக்கும். வெயிட் தாங்கணும் இல்லையா, அது நல்லா ஓரளவுக்கு வெயிட் இருக்கக்கூடியதான். அப்ப அந்த புகை போறதுக்கு தான் இப்ப செட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட செங்கல்னு பாத்தீங்கன்னா 50ல இருந்து 55 செங்கல் கிட்ட நமக்கு தேவைப்பட்டுச்சு இந்த மாடலுக்கு. இந்த ஃப்ரண்ட்ல பாக்ஸ் மாதிரி இல்லாம நம்ம மாடல் வந்து கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணோம். என்னன்னா, நம்ம விறகு வச்சு பத்த வைக்கிற போர்ஷன் கூட நம்ம கவர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா அம்மா வீட்ல இருக்கிறதெல்லாம் அப்படி கவர் பண்ண முடியாது. அந்த 3 அடுப்பு மட்டும் தான் கவர் பண்ணி வச்சுக்க முடியும், க்ளோஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஆனா ஃப்ரண்ட்ல வந்து ஓப்பன்ல தான் இருக்கும். நம்ம சூஸ் பண்ணது அப்படி சூஸ் பண்ணல. ஃப்ரண்ட்லயுமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல அடுப்பு இருக்கிறதே தெரியாது. அந்த மாதிரி ஒரு மாடல் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாடலுக்கு வந்து நமக்கு 50, 55 செங்கல் கிட்ட தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி சிமெண்ட், கம்பி, ஹம் இது எல்லாமே இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. பாருங்க முதல்ல எப்படி இருந்துச்சு. அந்த சைடு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரண்ட்லயுமே நான் சொன்ன மாதிரி அவங்க எல்லாமே க்ளோஸ் பண்ணி, இந்த இடம் வந்து நாங்க வீடு கட்டும் பொழுதே இந்த இடத்துல அடுப்பு வைக்கணும்னு சொல்லி அந்த மெஷர்மெண்ட்ல நாங்க இடம் விட்டு வச்சிருந்தோம். இது ஆக்சுவலா நம்ம வீட்ல வந்து 2 கிச்சன், ஒண்ணு வந்து மாடுலர், இன்னொன்னு வந்து எனக்கு பிடிச்ச விறகடுப்பு இருக்கக்கூடிய கிச்சன். இந்த செட்டப் இந்த அளவுக்கு ஃபைனல் இப்ப வரைக்கும் இந்த அளவுக்கு வந்து செட் ஆயிருக்கு பாருங்க. இப்ப மேல வந்து நம்ம இதுவும் வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, டைல்ஸுமே ஒட்டிட்டாங்க. அந்த இதெல்லாம் தேய்ச்சி எல்லாம் பண்ணி அந்த டைல்ஸ் அவங்க தான் கொண்டு வருவாங்க. எதனாலன்னா அது வந்து எந்த அளவுக்குனாலும் ஹீட் தாங்கக்கூடிய
டைல்ஸ். இந்த சாதா டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹீட் தாங்காது. அதனால அந்த டைல்ஸும் அடுப்போடைய மேல இருக்கக்கூடிய செட்டப்பும் அவங்க தான் கொண்டு வருவாங்க. பாக்கி இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம குடுக்கணும். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த அடுப்பு வைக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் குடுக்குறேன். நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்கள வந்து நம்ம போட்டு தர சொல்லலாம். ஆனா எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க வந்து ஒன் டேல போட்டுருவாங்க. ஆனா அவங்க வர ஒரு நாள், ரிட்டர்ன் வர ஒரு நாள் இருக்கறனால அதுக்கான சார்ஜ் நம்ம பே பண்ற மாரி இருக்கும். நம்ம இந்தைய அடுப்பு வந்து நம்ம லோக்கல்லயே ஒரு 40 கிலோமீட்டருக்குள்ளேயே போட்டாங்க அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 12,000த்துக்குள்ள தான் செலவாகும். 12,000த்துக்குள்ள செலவாகும். ஆனா நம்ம இவ்வளவு தூரம் போட்டனால நமக்கு கிட்டத்தட்ட 14,500 15,000 கிட்டயே முடிஞ்சது. இப்போ உங்களுக்கும் அதன்படி தேவைப்படும் பொழுது தூரமா இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் இதாகும். அமௌண்ட் போனாலும் பிரச்சனை இல்லைங்க. நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த கரெக்டா பண்ணி தராங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்கலாம். நமக்கு ரொம்பவே சூப்பரா பர்ஃபெக்டா போட்டு கொடுத்தாங்க. நம்ம அந்த அடுப்பவும் இப்ப பாருங்க இதுதான் ஃபைனல் செட்டப்பு. இது 5 இதையுமே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அடுப்பு இருக்கிறதே தெரியாது. அடுப்பு போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து 10 நாள் கிட்ட கரெக்டா பொங்கலை ஒட்டி 2ஆம் தேதி போட்டு கொடுத்தாங்க. 14ஆம் தேதி வரைக்குமே நம்ம தண்ணி ஊத்திருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பு பத்த வச்சாச்சு. இது எடுத்து வச்ச வீடியோ போட முடியல. இதுதாங்க வெளியில நான் சொன்ன இடத்துல புகைக்கூடை மேல வச்சு அது கீழே விழுகாம கரெக்டா செட் பண்ணி கீழே வந்து காங்கிரீட் போட்டு செட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலமா தான் நமக்கு புகை வந்து மேலே இழுத்து கொடுக்கும். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. திரும்பவும் நான் சொல்றேன், யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னா வாட்ஸ்அப் நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம அவங்க கிட்ட பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.